மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அதற்கான அடையாளங்களைத்தான் நாம் இந்த நாட்களிலே சமீப காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வருகையிலே ஏன் தாமதமாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறதுனாலே 1 யோவான் 2 அதிகாரத்திலே 28 வசனம் சொல்லி இருக்கிற வண்ணமாக, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆம், ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனாலே அவரில் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் மிக தைரியத்தோடு அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு செல்ல முடியும் என்று தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. நாம் இவைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், அதனால் பிதா உங்களிலே மகிமைப்படுவார். நீங்கள் என் சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்லி யோவான் 15 அதிகாரம் 7, 8 வார்த்தைகள் விளக்கமாய் சொல்லி இருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். யோவான் 15 அதிகாரம் 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் வண்ணமாக அவருடைய அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள். எந்த இடத்துல நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களை நாட்டி இருக்கிற ஜெப வீட்டிலே நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறது போல, உங்களை நாட்டி இருக்கிற இடத்திலே, உங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிற இடத்திலே நிலைத்திருங்கள். வார்த்தையிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள். அப்படி நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தைரியத்தோடு அவருக்கு நீங்கள் எதிர்கொண்டு செல்வீர்கள் என்கிறதிலே
அவர் எதிர்கொண்டு செல்வீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ண. பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்கள் பாதுகாவலரே, எங்கள் அருளும் கோட்டையுமாய் இருக்கிறவரே, எல்லா இக்கட்டுக்கு எங்களை விலக்கி காக்க போதுமாய் இருக்கிறவரே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னோட கூட வருகிறது என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக உடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறதுனால் நம்முடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு வரத்தக்கவர்களாய், தைரியத்தோடு நாங்கள் எதிர்கொண்டு வரத்தக்கவர்களாய் நாங்கள் காணப்பட, அப்பா உடைய வார்த்தை சொல்லியிருக்கிற வண்ணமாக உண்மையிலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே, உடைய வார்த்தையில நிலைத்திருக்கணுமே, உடைய அன்பிலே நிலைத்திருக்கணுமே, விசுவாசத்திலே அபிஷேகத்திலே நாங்கள் நிலைத்திருக்கணுமே. என்று உண்மையில் நிலைத்திருந்து ஆண்டவரே, திராட்சை செடியாக மேல் கொடியாய் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் நாங்கள் என்ன காணப்பட எங்களுக்கு நீர் பேருதவி செய்ய வேண்டும் என்று உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஏற்படுத்தி செபிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.